அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது அமமுக. மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது டிடிவி தினகரனின் அமமுக கட்சி. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது அமமுக. 21 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை பாஜகவிடம் அமமுக தரப்பு வழங்கியிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக அமமுக இடையே பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து பாஜக அமமுக இடையே பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பாஜக மற்றும் அமமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை அமமுக தொடங்கி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். பாஜக அமமுக இடையே பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அதாவது இந்த பேச்சுவார்த்தை என்பது நேரடியாக நடைபெறாமல் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை, திரைமறைவு பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில தான் நடைபெறுகிறது. அதாவது அமமுக தங்களுடைய விருப்ப தொகுதிகளாக 21 தொகுதிகள் என்ற பட்டியலை பிஜேபியிடம் வழங்கியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 3 அணிகளாக இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, 3வது கூட்டணியாக பாஜக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைக்க அண்ணாமலை திட்டமிட்டு வருகின்றார். அந்த வகையில் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய அமமுகவினர் ஏற்கனவே கடந்த 2019 தேர்தலை கூட சந்தித்திருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் தமிழகத்தில் பரவலாக பல மாவட்டங்களிலும் தொடர்ந்து வாக்கு வங்கி இருக்கக்கூடிய நிலையிலே அமமுக தங்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கின்றது, எனவே எங்களுக்கு விருப்பமான தொகுதிகள் என்று சொல்லி 21 தொகுதிகளில் அவர்கள் பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 21 இடம் வேண்டும் என்பதல்ல, இந்த 21 இடங்களில் நாங்கள் வலிமையாக இருக்கின்றோம், இந்த இடங்களில் நீங்கள் எங்கு சீட்டு கொடுத்தாலும் நாங்கள் நமது கூட்டணி சார்பிலே வெற்றி பெறுவோம் என்ற உறுதியாக அவர்கள் அந்த விருப்ப பட்டியலை கொடுத்திருக்கின்றார்கள். 2019 தேர்தல் முடிவுகளின்படி திமுக கூட்டணி 52% வாக்குகளும் அதிமுக 30% வாக்குகளும் பெற்றிருந்த நிலையில் 3வது இடத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றிருந்தது. அதாவது 5.38% என்ற வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தது. எனவே அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் வட மாவட்டங்கள், அதே போல மேற்கு மாவட்டம், கொங்கு மண்டலம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலுமே பகுதிகளிலுமே நாங்கள் தெரிவாக நல்ல பலத்தோடு இருக்கின்றோம். எனவே இந்த 21 தொகுதிகளில் எங்களுக்கு நீங்கள் சில தொகுதிகளை பிரித்து கொடுக்க வேண்டும். எத்தனை தொகுதிகள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அமர்ந்து பேசும்போது அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எந்தெந்த தொகுதி வேண்டும் என்பதை எல்லாம் பிரித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் பிஜேபியுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல ஓபிஎஸ் அணி ஆகியவை செல்வது உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் மறைமுக பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.